இன்றைக்கும் நம்ம எடுத்து வாசிக்க போகிற வேதாம பகுதி வந்து யோவான் 5 யோவான் 6 இருக்குது. 3 காரியங்கள் இன்றைக்கி ஆவியானவர் நம்மளோட இடைப்படுவார். 3 காரியத்திலேருந்து இடைப்படுவார். என்ன அப்படின்னா, முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்மை நோக்கி வருகிற தெய்வம். சரியா? இந்த தேவன் வந்து நம்மளை நோக்கி ஃபஸ்ட்டு வருவார். எப்போதுமே அதுதான், நம்மளை நோக்கி வராரு. இன்றைக்கி நம்மளுக்கு அப்போ முதல் ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நம்மளை நோக்கி வந்துட்டார். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம அஷூரன்ஸ். என்ன, நம்மளுக்கு நம்ம பக்கத்தில் அவர் நிற்கிறாரு அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. செகண்டு, நம்ம பக்கத்தில் வந்து நின்று நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாராம், நம்ம சூழ்நிலையை மாற்றுறது தான் அவருடைய வேலை. அதுக்கு தான் வர்றதே அதுக்காக தான். அப்போது இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்கப்படுற வெளிப்பாடு, இன்றைக்கி இந்த சபைக்கு கொடுக்கப்படுற வாக்கு தத்துவம் என்னென்னா, உன்னை நோக்கி வந்தேன், வந்த இடத்துல நான் சும்மா இருக்க மாட்டேன், கொடுக்க வேண்டியதை நான் கொடுப்பேன். செகண்டு. தேர்டு வந்து அதை நான் கொடுப்பேன், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம அந்த சூழ்நிலை எப்படி மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவேன். அதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்போ இன்றைக்கி 3 காரியங்கள் நம்மளோட இடைப்படும். ஃபஸ்ட்டு காரியத்தில் வந்து யோவான் 5:1 எடுத்துக்கோங்களேன். வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். அப்போது ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு கடந்து போகிறார். சரியா? அப்போது அவர் கடந்து போகிறதுக்கு வந்து ஒரு பண்டிகை இங்கே காரணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம். அப்போது இந்த வசனத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்னென்னா, இங்கே கூடியிருக்கிற நம்ம இடத்துல வந்து இயேசு கடந்து வராராம். இன்னைக்கு இந்த வசனத்தின்படி இயேசு கடந்து வரார். வந்துட்ட பிறகு 2வது வசனத்தை வாசிங்கம்மா. காத்து கொண்டு இருப்பார்கள். செகண்ட் வந்து காத்து கொண்டு இருக்கிறவர்கள். எந்த இடத்துக்கு வந்தார் தெரியுமா? காத்து கொண்டு இருக்கிறவர்கள் இடத்துக்கு தான் வந்தார். அப்போ நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நிறைய விஷயத்திற்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம்ல. அப்போது காத்து கொண்டு இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வருவார். சரியா? அப்போ அங்கே யாரெல்லாம் காத்து கொண்டு இருந்தாங்களாம் பாருங்களேன். எனக்கு தேவை, ஒருத்தர் வந்து குருடர், எனக்கு கண் பார்வையே இல்லை. அப்போ ஒரு சில நேரம் வந்து நம்மளுக்கும் குருட்டாட்டம் பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒருவேளை உண்மையான குருடர்கள் கிடையாது, ஆனால் சில நேரம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அப்போது இந்த சூழ்நிலையில் இருக்கிற நம்மளை நோக்கி இந்த தேவன் வராருங்க. சரியா? ஃபஸ்ட்டு குருடர், சப்பானிகள். சில நேரத்தில் வந்து நம்மளால் எழுந்து செயல்பட முடியல. சரியா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா பாரம் அப்படி இருக்குது, சூழ்நிலையும் நம்மளை போட்டு தாக்குது தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி இந்த தேவன் வந்துட்டாருங்க. நம்ம பக்கத்தில் வந்தவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. உள்ளே வந்த இடம் என்னன்னா, இந்த மாதிரி காத்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக வந்த தேவன் இவர். அப்போது நம்ம இன்றைக்கி காத்து கொண்டு இருந்தோமா, நம்மளை நோக்கி வராராம். குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து. எப்படி இருந்தாங்களாம் தெரியுமா? படுத்து இருந்துன்னா என்ன அர்த்தம்னா, அவங்களால செயல்படவே முடியாத சூழ்நிலை, அவங்களால முடியல, அதனால தான் அவங்க படுத்துருக்குறாங்க. அப்போது இந்த மாதிரி சூழ்நிலை தான் நம்மளோட சூழ்நிலையும், என்னோட சூழ்நிலையாக இருக்கட்டும், இங்கே நம்ம உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தர் சூழ்நிலையாக இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல நம்ம படுத்து தான் இருக்கிறோம். ஏன்னா அங்கே நம்மளுக்கு எந்த மூமெண்ட்டுமே தெரியல. பார்த்தீங்களா? என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்ம படுத்துருக்குறோம். ஆனால் காத்து கொண்டு இருக்கிறோம். சும்மா படுத்துட்டுல. பார்த்தீங்களா? நம்ம அழுகையை வந்து அவர் வந்து துருத்தியில் வைக்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம அழுகையோடு சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். தெரியுதா? எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒருவேளை சில நேரம் விசுவாசம் இழந்து போய் நம்ம அழுதுகிட்டே படுத்திருந்த காலங்களும் உண்டு. ஆனால் இந்த காலம் என்ன தெரியுமா? நம்ம காத்திருக்கிற காலம். நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோமா? எதுக்குன்னா, இவர் ரட்சிப்பு செய்வார் அப்படின்றது காத்து கொண்டு இருக்கிறோம். அழுகையோடு சேர்ந்து இருதயத்திலேருந்து ஒரு ஜெபமும் ஏறெடுக்கப்படுது. அப்போ இன்னைக்கு நம்மளை நோக்கி வர சத்தியம் என்னன்னா, காத்து கொண்டு இருக்கிற உனக்கு நான் வந்துட்டேன் அப்படின்றது தான் சத்தியம் ஃபஸ்ட்டு. சரியா? அடுத்தது பாருங்க, 6வது வசனத்துக்கு போயிடுங்களேன். இல்லை, 5வது வசனம். இப்போ பாருங்க, இயேசு வந்த இடத்துல யார் இருக்கிறாராம்? 38 வருஷம். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லை, 5 வருஷம் கூட கிடையாது. 38 வருஷம்னா ஒருத்தருடைய ஆயுளில் பாதி. அப்போது ஒருவேளை இன்றைக்கி
நம்மளுடைய அந்த வாழ்க்கை பயணத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை பயணம் இருக்கும். வாழ்க்கை பயணத்தை யோசித்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பாடுகளோட தான் கடந்து வரோம். அப்போ 38 வருஷம் ஒருத்தன் வியாதியில் இருக்கிறான். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் வந்தார்? அவன் காத்து கொண்டு இருக்கிறான், எனக்கு சுகம் கிடைக்கணும், எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் வெளியில் போகணும், அதனால நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் 38 வருஷம். அப்போது நம்மளும் அதே மாதிரி தானே. இன்னைக்கு வரைக்கும் எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என்றைக்குமே நம்ம மறுதளிச்சது கிடையாது. இந்த தெய்வம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போனது கிடையாது. சரியா? என்ன சூழ்நிலை வந்தாலும் இவரோடு சேர்ந்து தான் நம்ம பிரயாணிக்க விரும்புகிறோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இங்கேருந்து சமாதானம் வருதுன்றது தெரியும். ஆனால் இன்றைக்கி அவர் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய மெசேஜ் என்னென்னா, காத்து கொண்டிருக்க நமக்கு விடுதலைக்கு வராருங்க. சரியா? இப்படி ஒரு தெய்வன் வராரு. 5வது வசனம் 6வது வசனம் வாசிங்க. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். யாரை பார்த்து கேட்குறாராம்? நம்மளை பார்த்து தான் கேட்குறாராம். நம்மளை பார்த்து எப்பவுமே ஒரு கேள்வி வரும். இந்த தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா, சொஸ்தமாக விரும்புகிறாயா அப்படின்னா, ஆமாம் நம்ம இருதயத்தில் தெரியும்ல சொஸ்தமாக விரும்புகிறேன். ஒருவேளை வியாதியாகவும் இருக்கலாம், அது இல்லை என் சூழ்நிலையாகவும் இருக்கலாம். என் சூழ்நிலையிலேருந்தும் எனக்கு ஒரு சொஸ்தம் தேவைப்படுது. என் சூழ்நிலையிலேருந்தும் அது என்ன மாதிரி சூழ்நிலையாக இருக்கட்டும், அது வியாதியாக இருக்கட்டும், அது கடனாக இருக்கட்டும், அது வேறு என்ன மாதிரி XYZ பிசாசின் போராட்டமாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் இந்த இடத்துல இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னு நான் விரும்பிகிட்டு இருக்கிறேன். அப்போ என்னை நோக்கி வர கேள்வி என்னன்னா, படுத்திருந்த அவனை நோக்கி இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கம் போடும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்போ என்ன அர்த்தம்னா, திக்கற்ற நிலைமையில் இருக்க ஆண்டவரே. நம்ம கேட்டிருக்கோம்ல, ஆண்டவர் எவ்வளோ திக்கற்ற நிலை இது. இந்த சத்தியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையை பேசுதுங்க இன்னைக்கு. அப்போ என்ன சத்தியம் சொல்லப்படுது உங்களுக்கு அப்படின்னா, இந்த திக்கற்ற ஆண்டவரே எனக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இப்போ நம்ம இருக்கிற இந்த அட் ப்ரெசண்ட்டு என் தலைக்கு மேலே போயிடுச்சு. இதை என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ என்னை காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நான் அறிந்திருக்கிறேன். அதை நான் என் தேவனிடத்தில் அறிக்கையிட்டு இருக்கிறேன். நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, ஆண்டவரே எனக்கு உண்மை தவிர வேறு எங்கே போக்கிடமே கிடையாது, அதனால நான் உம்மண்டையே திரும்ப திரும்ப வரேன், வேறு யாருமே கிடையாது எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம்ல. அதே ஜெபத்தை தான் இவனும் ஏறெடுக்கிறான். ஒருவரும் இல்லை, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அப்போ ஒரு சூழ்நிலைக்குள்ளே இயேசு கிறிஸ்து எதுக்கு வராரு? நம்ம வாழ்க்கைக்குள்ளே எதற்கு வராரு? காத்து கொண்டிருக்கிற நமக்கு எதற்கு வராரு? திக்கற்ற நிலைமையில் இருக்கிற நமக்கு எதற்கு வராரு அப்படின்னா, என்ன எதிர்க்க வராரு? உடனே இங்கே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்போ இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகுமா, நமக்கு இது அப்படியே நடக்குமா. படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னா, முடியாமல் கிடக்கிற நம்மளை நோக்கி வர வார்த்தை என்னன்னா, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, உடனே என்ன ஆகுது பாருங்க, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட வந்துட்டாருங்க. 2வது விஷயம் இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்னென்னா, நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, காத்து கொண்டு இருந்தேன்னா, என்னோடய சூழ்நிலை என்னவா, திக்கற்ற சூழ்நிலையா. அப்போ இந்த 2 சூழலில் இருந்தும் இவர் நம்மளை வெளியில் கொண்டு வர்றாரு. ஃபஸ்ட்டு இந்த திக்கற்ற சூழ்நிலையில் இருந்த நமக்கும் காத்து கொண்டு இருக்கிற நமக்கும் விடுதலை வருது. அப்போ ஒரு சமாதானம் வருதுன்னு அர்த்தம், ஒரு சந்தோஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகிறோன்னு அர்த்தம், இந்த கட்டுலாம் மாறப்போகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே ஒரு வார்த்தை தான் முதல்ல வரும். இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்கப்படுற வார்த்தை பாருங்கள், முதல்ல இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இதன்படி நடக்க போகுது, இனிமேல் மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி தான் எப்பவுமே வார்த்தையை அனுப்புவார். இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உடனே உனக்கு விடுதலை கிடைக்க போகுது அப்படின்றத அந்த வார்த்தை அறிக்கையிட்டுருச்சு. இப்போ சரியா? 3வது காரியம் என்ன அப்படின்றத பார்ப்போம்.
எந்த சூழ்நிலையிலையும் இந்த தேவனால அற்புதம் செய்ய முடியும். இப்போ இந்த மனுஷனுக்கு கூட பாருங்களேன், 38 வருஷம் சூழ்நிலை வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, இவன் டெட் எண்ட்ல இருக்கிறான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது இவனுக்கு. இவன் அங்கே இருந்தாலும் அவன் காத்துக்கிட்டு இருந்தாலும் சரியா, அவனுக்கு யாரையும் கூட்டு போயிட்டு அவனை இறக்கி விடுறதுக்கும் ஆள் கிடையாது, அவனுக்கு முன்னாடி ஓடி போய் அதை சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கும் ஆளுங்க இருக்கிறாங்க. இவனுக்கு திக்கற்ற நிலைமை, இவனால் எழும்பவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை, அதாவது முடக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் இருக்கிற நமக்கு எந்த ஏரியாவில் அந்த அதாவது இது டெட் எண்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஏரியாவில் இவர் வந்துருவாராம், இவர் அந்த இடத்துல வருவாராம். அப்போ இவர் எதுக்காக வராரு? காத்து கொண்டு இருந்தோம்ல, டெட் எண்டு தான் தெரியும், பக்கத்தில் இருக்கவனுக்கு டெட் எண்டு, அந்த சைடில் இருக்கவனுக்கு டெட் எண்டு, நம்மளுக்கு டெட் எண்டு கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு இவர் வராரு. வந்த உடனே அவர் செய்கிற முதல் காரியம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. எப்பவுமே இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த இடத்துல சொஸ்தம் உண்டாகும், அந்த இடத்துல சுகம் உண்டாகும், அந்த இடத்துல சமாதானம் தாங்க. அவருடைய அந்த ஏசாயா 9:6 எப்பவுமே நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் நாமும் ஃபஸ்ட்டு அதிசயமானவர், ஆலோசனைகளை கொடுப்பாரு. அவரால் அதிசயங்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. நம்ம நம்பி இருக்கிறவங்க தன்னை நோக்கி ஏன் இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துலையும் 1000 பேர் 10000 பேர் விழுகிறாங்க தெரியுமா? அவரை நம்பலை அவங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நீங்கள் பண்ண ஸ்பெஷல் காரியம் என்னன்னா, அவருக்கு நம்பி காத்து கொண்டு இருந்தீர்கள். எந்த டைமில்? திக்கற்ற நிலைமையிலையும் அவரையே நம்பிட்டு நின்னீங்க பார்த்தீங்களா? திக்கற்ற நிலைமை, எனக்கு கை கொடுக்கறதுக்கே யாரும் கிடையாது, ஆனாலும் நான் இவரை நம்புவேன். இவரை நான் பார்த்துருக்கிறேன்னா கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ இவரை நான் நம்பினதுக்கு அவர் பிரதிபலன் பண்ணுவாராங்க, எப்பவுமே பிரதிபலன் கொடுக்குறது அவன். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்னன்னா, நீ அழுதுகிட்டே படுத்துட்டு தான் இருந்த, ஆனாலும் உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, உன் இருதயத்தை நான் பார்த்தேன். அது ஒருவேளை சில நேரம் ஆன்ல இருந்துச்சு, ஆஃப்ல இருந்ததுலாம் எனக்கு கவலை கிடையாது. அந்த அந்த கடுகளவு அந்த விசுவாசம் இருந்துச்சு, அதனால தான் நீ படுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த திக்கற்ற நிலைமையிலையும் என்னை நோக்கி அழுது கொண்டே காத்து கொண்டு இருந்த அப்படின்னு சொல்கிறார். அப்போ மூணாவது காரியம் என்னன்னு பாருங்க, அது எங்கேருந்து அவர் நம்ம கூட இடைப்படுறாருன்னா, யோவான் 6:5. ஆமீன். 6வது வசனம், யோவான் 6:5 வசனம் இப்படி சொல்லுது, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். சில நேரத்தில் சூழ்நிலையை நம்ம பார்க்க வைப்பாருங்க. பிலிப்பும் அந்த சூழ்நிலையை பார்க்குறான், கிறிஸ்துவும் அந்த சூழ்நிலையை பார்க்குறாரு. சூழ்நிலை என்ன? திரளான ஜனங்க வந்துட்டாங்க. சூழ்நிலை இந்த ஜனங்களை போஷிக்க முடியுமா முடியாதா, இதுதான் கேள்வி. பிலிப்புடைய கண்களில் பிலிப்பு பார்க்குறாரு, இயேசு கிறிஸ்து அவருடைய கண்கள் வழியாக பார்க்குறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து பிலிப்பை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த சூழ்நிலையில் பிலிப்பை கொண்டு போய் நிறுத்துறது அவர் தான். புரியுதா? அப்போ நான் கூட தான் இருக்கிறேன், ஆனால் இந்த சூழ்நிலையை நீ பார்க்கணும். ஏன் இந்த சூழ்நிலையை பார்க்கணும் தெரியுமா? இதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் செய்வேன், உனக்கு மாத்திரம்தான் செய்வேன், பார்க்க வைக்கிற ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் செய்வார். அப்போ நம்மளை எத்தனை சூழ்நிலையை பார்க்க வச்சாரா? இன்னைக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த சூழ்நிலையை நீ பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன், இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுவ அப்படின்றத பேசுகிறார். இன்னைக்கு நம்மளோட பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆவியானவர் தான் இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுவீங்க அப்படின்றத பேசுறாரு இன்னைக்கு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அந்த 5வது வசனத்துல இப்படி சொல்லிட்டாரு பாருங்க, எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். ஒரு கேள்வி வைப்பாரு, அந்த கேள்வி தான் நம்ம மனசுல இருக்கிற கேள்வி. இந்த மலையை நான் எப்படி தாண்டுறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல, இந்த சூழ்நிலையை நான் எப்படி தாண்டுவேன், இது சாத்தியமா, இந்த கேள்விக்குள்ள கொண்டு நம்மளை நிறுத்துறது அவர் தான். ஆனால் இந்த கேள்வியோட சேர்த்து என்ன பண்ணார் தெரியுமா? அழுது கொண்டே இருந்த நமக்கு ஒரு விசுவாசத்தையும் கொடுத்து நம்மளை காத்திருக்கவும் வச்சாரு, அதுவும் அவர் தான். அதனால தான் அந்த 1000 பேர் 10000 பேர் லிஸ்ட்ல நம்ம இல்லை இன்னைக்கு, அதனால தான் இல்லை. அடுத்தது பாருங்க, இப்போ அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், யோவான் 6:6 வாசிங்க. தான் செய்ய போகிறதை அறிந்து இருந்தும், அப்போ அவருக்கு தெரியும் என்ன செய்ய போறாரு அப்படின்றது தெரியும். அந்த 38 வருஷம் கடந்தவனுக்கு என்ன செய்ய போறாருன்னு அவருக்கு தெரியும்.
அந்த கடலுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்த அந்த இவன் விழுவான்றது தெரியும். யாரு? பேதுரு விழுவான்றது தெரியும், கடல்ல நடப்பான்றதும் தெரியும், இவன் விழுவான்றதும் தெரியும். தான் செய்ய போகிறது என்ன? பேதுருவை நான் மீட்டுக் கொள்ள போகிறேன், அதுவும் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கிற வெளிப்பாடு என்னன்னா, என் சூழ்நிலையில நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு தெரியாம ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு சில சூழ்நிலையை நம்மளை பார்க்க வைக்கிறார் பார்த்தீங்களா? அது எதற்கு அப்படின்னா, நான் இதுல இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வருவேன், நானும் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு தெரியும் இந்த சூழ்நிலையில இருந்து நான் உன்னை வெளியில கொண்டு வந்துடுவேன் அப்படின்றது தீர்க்கமா தெரிஞ்சியும் நம்மளை பார்க்க வைக்கிறாராம். பார்க்க வைக்கிறது எதற்கு தெரியுமா? இந்த சூழ்நிலையில இருந்து நீ வெளியில வந்தாதான் இதே மாதிரி சூழ்நிலையில இருக்கிற இன்னொரு 4 பேருக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம், இல்லைப்பா நான் இதே சூழ்நிலையில் நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த சூழ்நிலையிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வர. அதனால தான் அந்த 1000 பேர் 10000 பேர் லிஸ்ட்டில் நான் இல்லை இன்னைக்கு. ஏன்னா நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். இன்னைக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு கூடியிருக்கிறோம். இன்னைக்கு அப்போ இங்கே ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் பார்த்தீங்களா? எதற்கு தெரியுமா? இந்த சத்தியத்தை கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்கிறார்கள். கேட்கிற யாவரும் இன்னைக்கு அந்த உணர்வுள்ள ஆவியானவர் தான் நம்மளோட செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் என்ன சிச்சுவேஷன் சொல்லிட்டு, இந்த சிச்சுவேஷன்ல நம்மளை நிறுத்தந்து அவர் தான் பிலிப்பவை பார்க்க வைக்கிறார். பாருங்க, இவ்வளோ ஜனங்க வந்துட்டாங்க, ஒரு திக்கற்ற நிலைமையா இது, இவ்வளோ பேர் வந்துட்டாங்க, சாப்பாடுக்கு அங்கே சாப்பாடு இல்லை, என்ன கேட்குறாரு பிலிப்பவே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அடுத்த வசனத்திலே சொல்லிடுறாரு பாருங்க. இல்லை ஒரே நிமிஷங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அப்போ சில நேரங்களில் சோதிக்கும்படி, எதற்கு சோதிக்கிறார் தெரியுமா? ஒவ்வொரு இடத்துலையும் எதற்கு சோதிக்கப்பட்ட பின்பு தான் பொன்னாக விளங்க முடியும். கரெக்டா? அப்போ நம்ம பொன்னாக விளங்கணுன்றது தான் அவருடைய தாட்டு. அவர் நம்மளை இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சூழ்நிலையில் நம்ம அமிழ்ந்து போகிறது கிடையாது. இந்த சூழ்நிலையில் நம்ம படுத்த நிலைமை நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. படுத்தே இருந்தான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 38 வருஷம். அது எத்தனை வருஷம் நம்ம இந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருக்கு அது விஷயம் கிடையாது. அவர் இன்னைக்கு வந்துட்டாராம். வந்தவர் என்ன செய்வார்? நம்மளை ஒருவேளை சோதிச்சாலும் அது பொன்னாக நம்ம விளங்குறதுக்கு தான் நம்மளுக்கு சோதனை கொடுக்கப்பட்டுச்சான். அடுத்தது என்ன சொல்கிறாரு? எனக்கு தெரியும், நான் இதுலேருந்து உன்னை வெளியில் கொண்டு வந்துடுவேன், நீயும் தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு. அப்போ நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இவர் வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் நம்மளோட பேசிட்டு இருக்கார். தாம் செய்ய போகிறதை அறிந்து இருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் நன்மையை தாங்க செய்வார். யாருக்கும் தம்மை நோக்கி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பர்டிகுலரா, சும்மா இல்லை. அந்த முதல் வசனம் நம்மளோட இடைப்பட்டுச்சு பார்த்தீங்களா, 5:2 காத்து கொண்டிருந்தவர்கள். நம்ம சும்மா இல்லை, நம்ம அவரையே நோக்கி காத்துக்கிட்டு இருந்தோம், அழுதுகிட்டு இருந்தாலும் அவரை நோக்கி காத்துக்கிட்டு இருந்தோம். காத்து கொண்டிருந்த நமக்கு என்ன செய்வாராம்? அறிந்திருக்கிறாராம். என்னதை கொடுக்கணுன்றதை அறிந்திருக்கிறாராம். என்னதுன்னா ரட்சிப்பை தான் கொடுப்பாரு. அடுத்தது பாருங்க, யோவான் 6:9 எடுத்துக்கோங்க. சூழ்நிலையை பாருங்க, சூழ்நிலையை இங்க பாருங்க. ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், இதுதான் ஹோப்லெஸ் சிச்சுவேஷன். சரியா? என்ன சிச்சுவேஷன்னா, 5000 பேர் அங்கே இருக்கிறாங்க. அங்கே செய்தி கேட்க வந்தவங்க 5000 பேர். ஆனால் என்ன ஆகுது பாருங்க சிச்சுவேஷனு. அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. சரியா? அப்போ 5 வார்கோதுமை அப்பங்கள் 2 மீன்கள் என்ன அர்த்தம்னா, ஒரு டோட்டலாக ஒரு 7 பொருள் தான் இருக்குது 5000 பேரை போஷிக்கிறதுக்கு. சரியா? அப்போ நம்மளுக்கும் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு குறைகள் இருக்கு பாருங்க. நம்மளுடைய போராட்டம் 5000 இருக்குது, நம்ம கையில் இருக்கிறது 7 தான். ஆனால் அந்த 7ல் ஒன்று விசுவாசம்னு ஒன்று இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, சாதாரண விஷயம் கிடையாது. 7 விஷயங்கள் நம்ம கையில் இருந்திருந்தாலும் ஒன்று விசுவாசமாக இருக்குது. அப்போ இதை நம்ம யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் தெரியுமா? அவர் கையில் கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த 7த்தை நம்ம சும்மாவும் இல்லை, நம்ம இந்த விசுவாசத்தை கொண்டு அவர் கையில் கொண்டு போய் கொடுக்குறோன்னா நம்ம என்ன செஞ்சோமா தெரியுமா? நம்ம அழுகைகள்லாம் அவரை கொண்டு போய் கொடுத்தோமா. அவர் என்ன செஞ்சாரா? அதை துருத்தியில் வச்சுக்கிட்டு இருந்தாராம். எதுக்கு தெரியுமா? நான் வருவேன், அந்த துருத்தியோட நான் நிற்பேன். இப்போ நின்று நான் சும்மா இருந்துகிட்டு இருக்க மாட்டேன். காத்து கொண்டு இருக்கிற நமக்கு அந்த விடுதலையை செய்வாராங்க. சரியா? அப்போ பாருங்க என்ன செஞ்சிட்டாரு இவருக்கு. யோவான் 6:9 சூழ்நிலையே பேசுறாரு. 5 அப்பங்களும் 2 மீன்களும் தான் இருக்குது. அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆக்ஷனுக்குள்ள இறங்குறாரு. சரியா? அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த தேவன்
ஆக்ஷன், அதாவது ஆக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா செயல்பாடுக்குள்ளே இறங்குற தேவன் அர்த்தம். என்ன செயல்பாடுகளுக்குள்ளே இறங்குறாரு பாருங்க. யோவான் 6:10 நான் வாசிக்கிறேன். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதா இருந்தது. பந்தி இருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அப்போ பாருங்க, இந்த சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் இறங்குறாரு. அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ள இறங்கி அவர் என்ன பண்றாரு? முதல்ல அமர செய்கிறார். எப்படி அமர செய்கிறார்னா, அவர் ஒரு வார்த்தை சொல்லி அவர் அமர செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சீஷர்களுக்கு சமாதானம் உண்டாயிருச்சு. இப்போ தலை வந்துருச்சு, உள்ள சீனுக்குள்ள தலை வந்துருச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த தலை உள்ள வந்தோடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மளை நோக்கி வந்துருச்சு. அமர்ந்திருங்கள், கவலைப்படாதீங்க, போயிட்டு உட்காருங்க, நான் உங்களை போஷிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம அமர்ந்திருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இனி தத்தளிப்பு கிடையாது, கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிறது குறைவு தான், 7 ஐட்டம் தான் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு குறைகள் பார்த்தீங்கன்னா 5000 புருஷர்கள் மாத்திரம் இல்லை. அப்போ அவங்க கூட இருந்த குழந்தைங்க குட்டிங்களாம் நீங்கள் எண்ணிக்கோங்க, எத்தனை பேர்னே தெரில, கணக்கே அடங்காது போல். அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் நான் வந்துட்டேன், ஜாலியாக உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்து, சீஷர்கள் கொடுத்தார். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி. அப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கிரியை இருக்கணும்ல, அது ஒரு அப்பம்னு நான் வச்சுக்கிறேன். அந்த கிரியை காத்திருப்பு என்ற அப்பம்னு நான் வச்சுக்கிறேன், விசுவாசம் என்ற அப்பம்னு நான் வச்சுக்கிறேன், அழுகை என்ற அப்பம்னு நான் வச்சுக்கிறேன். நம்ம எங்கேயோ போய் ஒரு மனுஷங்கிட்ட அழல, எங்கேயோ போய் வேற தெய்வத்துக்கிட்ட நம்ம அழல, இவர்கிட்ட தான் அழுதோம், இவர்கிட்ட தான் காத்திருந்தோம், இவர் மேலே தான் விசுவாசத்தை வச்சிருந்தோம். ஒரு 3 அப்பம் நம்ம கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து இப்போ இதை எடுத்துட்டாருங்க. இப்போ இதை எடுத்துட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் அதை பார்த்துட்டேன், நான் அதை தொட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவர் தொடும்போது என்ன ஆகுதான் பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்கள் இடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார். அப்படியே மீன்களையும் அவர்கள் எடுத்து அவர்களுக்கு வேண்டுமென்று வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ அந்த 38 வருஷமா முடமா கடந்திருக்கான்ல ஒருத்தன், அவனை பார்த்து அவனிடத்துல இருந்த அந்த விசுவாசம் என்னன்னா, நான் காத்திருப்பேன் என் தேவனுக்காகன்றது தான் விசுவாசம். இந்த விசுவாசமாக இருந்த ஒருத்தனை பார்த்து என்ன பண்ணிட்டாரான், 38 வருஷம் எனக்கு விஷயம் இல்லை, நான் நீ திருப்தியாக இருக்கிறபடி உன்னை இளைஞனை போல அந்த 38 வருஷம் உனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நீ நினைக்கிறல, அதுக்கு சரிக்கு சமமாக அதுக்கு அதிகமாகவும் நான் செய்வேன். மீதியான துணிக்கைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மீதியான காரியம் எடுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைந்து வழியிற ஒரு பலன், நிறைந்து வழியிற ஒரு ஆசீர்வாதம், நிறைந்து வழியிற ஒரு சமாதானம் நிறைஞ்சு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு எந்த குறையுமே இல்லைன்னா அதான் நான் சமாதானத்துக்குள்ள என்னால் பிரவேசிக்க முடியும். அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்படுற சத்தியம் என்ன அப்படின்னா, உங்களை சமாதானத்துக்குள்ள பிரவேசிக்க வைக்க போறாருங்க. சாதாரண சமாதானம் இல்லை, நிறைஞ்சி ஒழிகிற சமாதானம். சாதாரண சுகம் இல்லை, நிறைஞ்சி ஒழிகிற சுகம். சாதாரண இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுன்னு கிடையாது, நிறைஞ்சி ஒழிகிறது தான். அவருடைய காரியம் எல்லாமே நிறைஞ்சி ஒழிகிற ஆசீர்வாதம் தான். யாருக்கு? அந்த காத்திருக்கிறவர்களுக்கு தான். காத்திருக்கிற நமக்கு இன்னைக்கு வந்த செய்தி இதுதாங்க. அப்போ 3 காரியம் அவர் நம்மளோட இடைப்பட்டார். என்னை நோக்கி வந்தார் ஃபஸ்ட்டு, சரியா? என்னை நோக்கி வந்துட்டு சும்மா இல்லை, அந்த சூழ்நிலையை மாற்றினார். நான் 38 வருஷம் எப்படி இருந்தேன்றது அவருக்கு விஷயம் இல்லை, இன்னைக்கு நான் வந்துட்டேன், நான் உன் சூழ்நிலையை மாற்றிட்டேன். 3வது விஷயம், எவ்வளவு குறைகள் காணப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம இடத்துல 1 2 3ன்ற ஒரு 2-3 அப்பங்கள் நம்ம தியானித்தோம். இதெல்லாம் அப்பங்களாக நம்ம இது பண்ணுவோம், விஷன் பண்ணி பார்ப்போம். அப்போ என்கிட்ட இருந்தது என்னது தெரியுமா? என்னோட விசுவாசம், என்னோட கண்ணீர், அவரை நோக்கி என்னோட கண்ணீர், என்னோட காத்திருப்பு, இந்த 3 இருந்ததா இல்லையா? இது 3 இருந்ததுக்கு அவர் என்ன செய்கிறார்? இது 3த்தையும் எடுக்கிறார். எடுத்து அவர் கையில் வச்சு அவர் ஆசீர்வதித்து கொடுக்குறாராங்க நம்மளுக்கு. இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மேலே அவர் கை பற்றுச்சு, அவர் நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டார், அவர் அமர்ந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு வயிறார நம்மளை நிரப்ப போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கொடுக்கப்படுற சத்தியம்.
சரியா? அப்போ அவரால் இந்த 3 காரியங்களையும் பண்ண முடியும். இன்னைக்கு நம்மளை நோக்கி வந்தார், நம்மளை அமர்ந்திருக்க வைத்தார், நம்மகிட்ட இருக்கிற குறைகளை பார்த்தாரு, நம்மகிட்ட இருக்கிற ஒன்று அடிப்படையில், அதாவது விசுவாசம், கண்ணீரின் ஜெபம், காத்திருப்பு, இந்த 3 விஷயத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்காரு. கிரியைகளுக்கு தக்க பலனை இன்னைக்கு கொடுக்க வந்துட்டாரு. கிரியைகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆமென். நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்லையும் கூட சுவாமி, நாங்கள் கேட்ட இந்த சத்தியம் பரத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்தது. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக நாங்கள் எத்தனையோ நாள் எங்கள் கண்களை ஏறெடுத்தோம்ப்பா. ஆனால் இன்றைக்கு அதற்கு பதில் வந்தது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீர் எங்களோடு இடைப்பட்டபடியினால ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கள் இருதயங்களை நிறைத்தபடியினால ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுத்தீங்களே. எவ்வளவு நாள் நாங்கள் காத்திருந்தோம், எவ்வளவு நாள் அழுகையின் பள்ளத்தாக்கு, எவ்வளவு நாள் இந்த கசப்பு, இந்த சஞ்சலம், எவ்வளவு நாள் இதை சுமந்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இருந்தாலும் அந்த சுமந்து கொண்டிருந்து நாங்கள் செய்த ஜபத்துக்கு, நாங்கள் எங்கள் பரத்தை நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுத்த போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து இன்றைக்கு ஒத்தாசை வந்தபடியினாலே உமக்கு நன்றி. நீர் இன்றைக்கு எங்களை பாதுகாத்தீர், நீர் எங்களை இன்னைக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வதித்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீரே வழிநடத்துங்க. மீதியான வேலை எல்லாவற்றையும் உமது கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.